உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். இந்த வாழ்க்கை நமக்கு பல ஆச்சரியங்களை வச்சிருக்கோம். அப்படி எனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு தருணத்திலையும் எந்த மாதிரியான ஆச்சரியங்களை தரப்போகுது, அப்படி இது தர்ற ஆச்சரியங்கள் ஆச்சரியங்களாகவே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸ்ரீயின் சின்ன சின்ன ஆசைகள். அத்தியாயம் 17. மாலை வீட்டிற்குள் நுழைந்த தீபன் மகிழ்ச்சியை முகத்தில் டன் கணக்கில் வழிய விட்டபடி இருந்த தன்யாவை கண்டு உள்ளே எழுந்த உவகையோடு அவளை வம்பு செய்ய ஆரம்பித்தான். என்ன விஞ்ஞானி மேடம், முகத்துல 1000 வாட் பல்ப் எரியுது, எதுவும் விசேஷமா? என்கிட்ட சொல்லலாமா மகாராணி என்று கிண்டல் செய்ய, போங்க ராஜா, வர வர என்ன ரொம்ப வம்பு பண்றீங்க என்று சினிங்களாக அவனது கிண்டலுக்கான மறுப்பை அவள் தெரிவிக்க, கிண்டல் பண்ணடா, சொல்லு, முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கு, அதான் கேட்டேன் என்று மனைவியிடம் சமாதானமாக பேச்சை தொடர்ந்தான் தீபன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க என்று அவள் இருக்க, அவங்களதான் அடிக்கடி வராங்களே, உன் சந்தோஷத்துக்கு என்ன காரணம் அதை சொல்லுமா என்று டையை கிழட்டி அதனிடத்தில் வைத்தபடி கேட்டான். அதான சொல்ல வர, அதுக்குள்ள உங்களுக்கு அவசரம் என்று விளையாட்டாய் அவனை இடித்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள் தன்யா. அடடா, இப்ப நான் உன்னை சமாதானம் பண்ணணுமா? பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சொன்னேன், இப்படியெல்லாம் சேட்டை செய்ற நீ என்று விளையாட்டாய் அவனும் அழுத்து கொண்டான். சரி விடுங்க, நான் சொல்றத சொல்லி முடிக்கிறேன் என்று தோழிகள் வந்து அவர்களுக்கும் ஆளுக்கு ஒரு பவர் பேங்க் கேட்டதாக மகிழ்ச்சியாக சொன்னாள் தன்யா. ஹேய், இது சூப்பர் இல்ல? இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு. பேசாம இதையே நீ பிசினஸ் ஆரம்பிச்சிரு என்று அவளுக்கு ஊக்கம் தரும் என்று அவன் சொல்ல, அவளோ நல்ல ஐடியாதான், ஆனா இது ரொம்ப சின்ன லெவல், நான் இதை விட பெருசா ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் கையில் காஃபியை கொடுத்தாள். சும்மா இந்த சமயக்கட்டு காஃபி, பால்கனில இருக்க பூச்செடின்னு இப்படியே உன் லைஃப ஓட்டிடலான்னு இருக்கியா என்று வெகு தீவிரமாக அவன் கேட்டதும், இல்ல ராஜா, எனக்கு வாழ்க்கையில ஏதாவது செய்யணும், ஆனா அது ஏன் அளவுக்கு இருக்கணும், கம்மியாவும் இருக்கக்கூடாது, அதிகமாவும் இருக்கக்கூடாது, வீடு வேலை ரெண்டையும் என்னால சமாளிக்க முடியல அளவுலதான் இருக்கணும், யோசிச்சு செய்யலாம் என்று அவள் சொல்ல, அவளுக்கு அருகில் அமர்ந்தவன், கல்யாணம் ஆனா புது தம்பதி பேசுறது போலவா நாம பேசுறோம் என்று பெருமூச்சு விட, நமக்குள்ள என்ன இன்னும் தடுக்குதுன்னு எனக்கு புரியல ராஜா, நாம ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிறோம், ஆனா ஏன் கணவன் மனைவியா யோசிக்கவோ அடுத்த கட்டத்துக்கு நகரவோ முடியல என்று அவள் கேட்டதும், இத்தனை நேரம் இருந்த இயல்புகள் அனைத்தும் மாறி, எனக்கும் தெரியல ஸ்ரீ, என்னவோ தடுக்குது, அது மட்டும் உண்மை என்று அவன் எழுந்து கொள்ள, இருங்க, ஆவுன எழுந்து போயிடுங்க என்று அதட்டில் போட சட்டென்று சிரித்த தீபன், சொல்லுமா, நான் நிறைய யோசிக்கிறேன், ஆனாலும் புரியலடா என்று சொல்ல, எதுக்கு யோசிக்கணும், நாம இப்போதைக்கு நண்பர்களாவே இருப்போம், நம்ம பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதுவா ஒரு நாள் மாறும் என்று அவன் அருகில் நெருங்கி தனியா அமர, தேங்க்ஸ் ஸ்ரீ, என் மனச நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்கு என்று அவள் கரத்தை பற்றி கொண்டான். அதையே நானும் சொல்லலாம் இல்லையா என்று அவளும் அவன் தோள் சாய்ந்து அவள் விருப்பு வெறுப்புகளை அவனோடு பகிர்ந்து கொண்டாள். அவனும் சொல்ல நிறைய விஷயங்கள் அவர்களுக்குள் ஒத்து போயின. அந்த பால்கனியில் ஒருவர் மேல் ஒருவர் சாய்ந்து கொண்டு பேசிய நிகழ்வு அவர்களே எதிர்பார்க்காமல் நடந்த ஒன்று. ஆனால் அவர்கள் வாழ்வின் பல முடிச்சுகளை அவிழ்க்கும் விஷயங்கள் அங்கே பேசப்பட்டாலும் அதை ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளும் மனநிலையில் இருவரும் இல்லை. ஒருவரை ஒருவர் அறிய நினைத்தனர், அவ்வளவே. அதன்பின் வந்த நாட்கள் வேகமாக கழிந்தாலும் அவர்கள் நண்பர்கள் என்ற எல்லையை தாண்டாமல் பழகி வந்தனர். அவள் சொன்ன பல விஷயங்கள் தீபனுக்குள் நெருடலாக இருந்தது. தாய் சொன்ன தகவல்கள் பலவும் தன்யாவோடு ஒத்து போகாததை இப்போது உணர்ந்தான். தன்யா இதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் அவள் வாழ்வில் என்ன செய்ய வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயம் செய்வதில் கவனமாக இருந்தவள் வீட்டில் செயற்கை நீரூற்று, தானியங்கி மோட்டார் நிறுத்தும் கருவி என்று செய்து அனைத்தும் அழகாக வேலை செய்ததில் மகிழ்ந்து இதை எப்படி தொழிலாக மாற்றலாம் என்ற குழப்பத்தில் இருக்க, அன்று மதியம் உணவுக்கு பின் எப்போதும் போல நளினி போன் செய்து மருமகளோடு பேசிக் கொண்டிருந்தார். ஏண்டா எப்ப பாரு இந்த ஒயர் கூடவே இருக்கியே, என் பையன் உன்னை திட்டலையா என்று கேட்டதும், யாரு, உங்க பையன் என்ன திட்டாலும் என்று மாமியாரை கலாய்க்க ஆரம்பித்தாள் தன்யா. இவ்ளோ நுள்ளு உனக்கு இருக்க கூடாது, மாமியார்னு என் மேல உனக்கு பயமே இல்ல
நீ கிளம்பி இங்க வா, நான் உன்னை வச்சு செய்யறேன் என்று நளினி வீரவசனம் பேச, பாத்துமா என்று எப்போதும் போல இவர்கள் பேச்சில் இடை புகுந்தார் ஆதி. தாத்தா என்று ஆனந்த கோவல் விட்ட தன்யா தான் புதிதாக செய்த ஹெட்போனை காட்டி, தாத்தா இது நானே செஞ்சேன், நல்லா இருக்கா என்றதும், இதெல்லாம் யாரோ செஞ்சதை பார்த்து நீ செய்யறதுடா, எப்ப நீயாவே இது புதுசா கண்டுபிடிப்ப என்று ஆசையாக அவர் கேட்டதும், ஏன் தாத்தா, நான் ஒரு சாதாரண பொண்ணு, ஆசைப்பட்ட படிப்பு கூட படிக்க முடியாதவ, இதெல்லாம் செய்யறதே ரொம்ப பெருசு. எனக்கு இந்த கண்டுபிடிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்லாம் ஆசை இல்ல. எனக்குன்னு சின்னதா ஒரு தொழில் தொடங்கி என் பேரை சொன்னா, ஓ அந்த கம்பெனியா, சரி சரின்னு சொல்ற அளவுக்கு வந்தா போதும். அதுக்கே நிறைய உழைக்கணும் தாத்தா. இது என்ன சினிமாவா? ராத்திரி எல்லாம் ஒரே கொஞ்சம் ஒயர் வச்சுக்கிட்டு இருந்துட்டு காலையில அவன் பெரிய சயின்டிஸ்ட், பெருசா எதையோ கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்றதுக்கு என்று சிரிக்க, எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இந்த யதார்த்தம் தான் தனுமா என்று வந்தார் அசோக். நானே உன்னை இங்க வர சொல்லான்னு இருந்தேன். உங்க அப்பாவுக்கு உடம்பு கொஞ்சம் தேறி வந்திருக்கு. நீ வந்தா நம்ம எல்லாரும் ஒரு தடவை அவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லைன்னா அவன் அலைய நினைப்பான் என்று நண்பனுக்காக அவர் யோசிக்க, மற்ற பேச்சுக்களுக்கு பின் போனை வைத்ததும் ஊருக்கு போக தனக்கு தேவையானவைகளை எடுத்து வைத்துக் கொண்டு அவனுக்கு 2 செட் துணிகள் மட்டும் எடுத்து வைத்தாள். மாலை தீபன் வந்ததும் ஊருக்கு போக வேண்டும் என்று அவள் சொல்ல, உன்னை ட்ரெயின் ஏத்தி விடுற ஸ்ரீ, இப்போ நான் கிளம்பி போ, நான் அடுத்த வாரம் வரேன் என்று அவளை அடுத்த நாள் அனுப்ப அவன் சம்மதம் தெரிவிக்க ஊருக்கு செல்லும் மகிழ்ச்சி இருந்தாலும் இதயத்தின் மூலையில் ஏதோ தொலைந்த உணர்வு எழுவதை அவளால் தவிர்க்க முடியவில்லை. அவளிடம் பேசிவிட்டு உடை மாற்ற உள்ளே வந்தவன் மனம், இவரை நாளைக்கு அனுப்பிட்டு நாம எப்படி அடுத்த வாரம் கிளம்புறது? வேலை இருக்கு, வரலன்னு சொன்னா கண்டிப்பா வருத்தப்படுவா. இவளும் போக மாட்டா. நாளைக்கு கிளம்பட்டும், அப்புறம் உள்ளதை அப்ப பாத்துக்கலாம் என்று சிந்தனைகளை ஒத்தி போட்டு அவளுக்கு பயணச்சீட்டை ஏற்பாடு செய்வதில் மும்மரமானான். பெங்களூருவில் உள்ள அந்த ஆடம்பரமான வீட்டில், சுபா இங்க பாரு, இங்க பாருன்னு சொல்றல, மணி என்ன தெரியுமா? சாயங்காலம் 6 ஆக போகுது என்று அவன் கத்த, சோ வாட் கிரிஷ், ஐம் ஸ்லீப்பி, டோன்ட் டிஸ்டர்ப் மீ என்று கம்பளிக்குள் சுருண்ட அவளை கண்ட கிரிஷ் கோபத்தின் உச்சம் தொட்டான். சுபா வேக் அப், திஸ் இஸ் நாட் ஃபேர் என்று அவளை மீண்டும் அவன் ஒழுக்க, ஏய் நானே நேத்து பப்புக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் வந்தேன். திடீர்னு கிளைண்ட் மீட்டிங் சொல்லிட்டான். அதையும் முடிச்சு நான் படுக்கும் போது மணி 12 ஆயிடுச்சு கிரிஷ். நாளைக்கு எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் வேற என்று அவள் சொல்ல, அப்போ நீ இந்த வேலையை விட மாட்ட அப்படித்தானே என்று கேட்ட கிரிஷின் குரலில் மருந்துக்கும் பொறுமை இல்லை. ஷட் அப் கிரிஷ், we are married, அதுக்காக நான் என்னோட அடையாளத்தை தொலைக்கணுமா என்று சுபா குரல் எடுத்து கத்த, மெதுவா பேசு சுபா, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன் இந்த வேலையை நீ விட்டுடுன்னு, என் ஃப்ரெண்டு கம்பெனில நானே வேலை வாங்கி தரேன்னு என்று கிரிஷ் முடிப்பதற்குள், எது அந்த பழம் இருக்கானே, what is his name? காளிதாஸ், அவன் தானே? அவன் கம்பெனி எல்லாம் ஒரு கம்பெனியா கிரிஷ்? ஒரு சாட்டர்டே கிளப்பிங் இல்ல, அவுட்டிங் இல்ல, சே என்று அவள் சலிக்க, சுபா வேலை பாக்குறது சம்பாதிக்க, நம்ம திறமைய காட்ட, அதை விட்டுட்டு பப்புக்கும் பார்ட்டிக்கும் போகல என்று சொல்ல, ஏன் நான் பார்ட்டி பப்பெல்லாம் போவேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா என்று எழுந்து அமர்ந்தாள். தெரியும் தான், ஆனா இவ்ளோ அடிக்டடா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல சுபா. நீ உன்னோட நல்ல முகத்தை மட்டுமே எனக்கு காட்டியிருக்க, அதை நம்பி நானும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் சே என்று தலையில் அடித்துக் கொண்டான். நானும் கூட தான் உன்னோட இந்த பெரிய வீடு காரெல்லாம் பார்த்து நீ பெரிய பணக்காரன் நினைச்சேன். வேலையை விட்டுட்டு சந்தோஷமா பார்ட்டி பப்புன்னு ஹைஃபை வாழ்க்கை கிடைக்கும் நினைச்சேன். ஆனா நீ எல்லாத்தையும் லோன் எடுத்து வச்சிருக்க, என்கிட்ட சொல்லவே இல்ல என்று காட்டமாக கத்தினாள் சுபா. நீயே மனசாட்சியை தொட்டு சொல்லு சுபா, நான் உன்கிட்ட என்னைக்காவது நான் பணக்காரன்னு சொன்னா? வீடு என்னோடது, காரு என்னோடது. நீ கேட்டதுக்கு நான் இது என்னோடதுன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? பாக்குற எல்லார்கிட்டையும் இதை லோன் போட்டு வாங்கியிருக்கேன், ரீபே பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா என்ன என்று அவனும் தன் பங்கிற்கு கத்த ஆரம்பித்தான். இங்க பாரு கிரிஷ், நான் என் விருப்பப்படிதான் இருப்பேன், இதுல எந்த மாற்றமும் இல்ல என்று சொல்லிவிட்டு சுபா எழுந்து வெளியே சென்றாள். தான் காதலிக்கும் போது உருகி உருகிய பேசிய சுபாவுக்கும் இன்று எடுத்திருந்து பேசும் இவளுக்கும் உள்ள மலையளவு வித்தியாசத்தின் காரணம் பணம் என்று தெரிந்ததும் கிரிஷ் மனம் கசந்து போனான். காதல் என்ற ஒரே வார்த்தையில் தன் வாழ்க்கையை தானே சூன்யமாக்கி கொண்டோமோ என்று நொந்தபடி தன் பணியை தொடர மடிக்கணினியை நாடினான் அவன். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு
வீடியோவை ஷேர் பண்ணுங்க.